அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலை சொன்ன உடனே ஏன் சேகர் பாபு அண்ணன் நிந்திச்சு நிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அது அவருக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். மாண்பு சமநிலையத்தின் அமைச்சர் சொல்லி முடிச்சிட்டோம். மாண்பு சமநிலை நீங்க இப்ப மாண்புமிகு உட்காருங்க. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்ற உடனே ஏன் சட்டமன்றத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு எழுந்து நின்றார் என அமைச்சர் ஆதவர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலை சொன்ன உடனே ஏன் சேகர் பாபு அண்ணன் நிந்திச்சு நிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அது அவருக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். மாண்பு சமநிலையத்தின் அமைச்சர் சொல்லி முடிச்சிட்டோம். மாண்பு சமநிலை நீங்க இப்ப மாண்புமிகு உட்காருங்க 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 உட்காருங்க. நான் கொடுக்குறேன், வாய்ப்பு கொடுக்குறேன். உட்காருங்க, இருங்க இருங்க இருங்க, வாய்ப்பு கொடுக்குறேன். இது முடிக்கிட்டேன், உட்காருங்க. நான் வாய்ப்பு கொடுப்பேன், நான் உங்களுக்கு கொடுப்பேன் வாய்ப்பு. உட்காருங்க. இல்லை இல்லை சொல்லுவாருங்க, உட்காருங்க. மாண்புமிகு நான் கொடுங்க, உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு இருங்க, பேரவைத் தலைவர் முடிச்சு அவருக்கு முடிக்கிட்டோம். சொல்லுங்க, அதுதான் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு, உட்காருங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன செய்தியோடு நான் கூடுதல் சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். அதாவது மானிய கோரிக்கை விட்டு நான் விலகி எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். சுருக்கமா நீங்க வந்து குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது இப்ப வந்து மரியாதைக்குரிய நம்முடைய சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பேசும் பொழுது தென்காசியில் 6 சகோதரர்கள் வெட்டப்பட்டார்கள் என்று சொன்னார். 6 சகோதரர்கள் நெட்டூர் என்கிற கிராமத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் வெட்டப்பட்டார்கள். ஒரு சாதிய வெறியாட்டத்தோடு அது நடத்தப்பட்டது என்று உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த கிராமத்திற்கு சென்று என்னை அவர்களை சந்திக்க வைத்தார்கள். மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். நான் சென்று அவர்களை சந்தித்து அரசு சார்பாக நிதியுதவி வழங்கியிருக்கின்றோம். அதை SC/ST ஆக்டின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.